ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கும் சிந்தனைக்கும் இன்டர்பிரிட்டேஷன், வேத வியாக்கியானம் என்கிற காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே சுருக்கமாக 3 இடைவெளிகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே மற்ற 3 இடைவெளிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 4வது இடைவெளி ரைட்டிங் கேப் ஆர் லிட்ரரி கேப், எழுத்து நடையிலே இருக்கிற இடைவெளி. The way we write today, we tell them straight, but in those days, lot of parables and proverbial things were there. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை குறித்து எழுதுவோம் என்று சொன்னால் நேரடியாகவே அதை சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த நாட்களிலே ஓமைகளாகவும் பழமொழிகளாகவும் சொல்லப்பட்டது. உதாரணமாக, தமிழிலே ஒரு பழமொழி இருக்கும் என்று சொன்னால் அது ஆங்கிலத்திலையும் அதே பழமொழியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவசியம் அல்ல. ஏனென்று சொன்னால் தமிழ்ல ஒரு மொழியில் இருக்கிற பழமொழிகள் அந்த கலாச்சாரத்திற்கும் அந்த மக்களுக்கும் பொருந்துமே தவிர்த்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே நிச்சயமாக அந்த பழமொழிகள் அந்த வாக்கியங்கள் பொருந்தும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இதை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இதே பழமொழியை நான் தமிழ்நாட்டிலே பயன்படுத்தினால் மக்களுக்கு புரியும். காரணம் என்ன? இது தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வந்த பழமொழி. அந்த நாட்களிலே வாழை இலையை தரையில போட்டு சாப்பாடு போடுவதற்கு முன்பாக முதலாவதாக வைக்கப்படுகிறதான ஒரு காரியம் உப்பு. இது தமிழ் கலாச்சாரத்தின்படி அந்த நாட்களில் நடந்ததான ஒரு காரியம். இந்த நாட்களில் வாழை இலையை சாப்பாடு போடும் பொழுது முதலாவதாக உப்பை வைப்பார்களோ இல்லையோ என்று சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த நாட்களிலே இது ஒரு பழக்கமாக இருந்தது. அதனுடைய அர்த்தம் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்லுகிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? பழமொழியின் அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறு உதவியை செய்தவர்கள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதான் அர்த்தம். ஆனால் இதே பழமொழியை நான் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நான் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நான் இதை மொழிபெயர்த்து விட்டேன் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அது எப்படி மொழிபெயர்க்க முடியும் சொல்லி யோசிச்சு பாருங்க. நெவர் ஃபர்கெட் த ஒன் ஹூ கேவ் யூ சால்ட். இந்த நெவர் ஃபர்கெட் த ஒன் ஹூ கேவ் யூ சால்ட் என்கிற இந்த பழமொழியை போல இருக்கிற ஒரு காரியம் இந்த வாக்கியத்தை ஒரு ஆங்கிலேயன் ஒருவன், ஒரு வெளிநாட்டவன் ஒருவன் கேட்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அவனுக்கு கேட்ட உடனே அவனுக்கு ஒண்ணுமே விளங்காது. முதல்ல அவன் தலையை சொறிவான், அதுக்கப்புறம் சிரிப்பான் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே. ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளிலே யாரும் வாழை இலையை போட்டு சாப்பாடு போடுவதும் இல்லை, யாரும் உங்களுக்கு உப்பு தர போறதும் இல்லை. உங்களுக்கு உப்பு வேணும்னு சொன்னா வெளிநாட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்படுது ஆகாரத்துக்கு அப்படின்னா நாம தான் போய் எடுத்துக்கணும். யாரும் நமக்கு உப்பு தர போறது இல்லை. அப்போ நம்ம நாட்டுல இந்த பழமொழியை பயன்படுத்தினால் மாத்திரம்தான் இந்த பழமொழியினுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது. காரணம், நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இல்லாவிட்டால் நம்முடைய எழுத்து நடையிலே இது இருக்கிறது. ஆகவே நாம் வேதத்தை படிக்கும் பொழுது we need to understand it is 3000 years before we live today. Bible times is 3000 years before we live today. வேதாகம நாட்களை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அது நாம் இன்றைக்கு வாழுகிற நாளிலிருந்து 3000 ஆண்டுகள். அப்போ இந்த காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். 5வது இடைவெளி ஆவிக்குரிய இடைவெளி இல்லாவிட்டால் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு இடைவெளி, ஸ்பிரிச்சுவல் கேப் ஆர் சூப்பர் நேச்சுரல் கேப். பைபிள் இஸ் லைக் எ பசில். இது கர்த்தருடைய வார்த்தை வேதாகமம் என்பது ஒரு புதிரை போன்றது. அநேக நேரங்களில் நமக்கு அது விளங்குவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? It is a divine book as well as human book. இது ஒரு தெய்வீக புத்தகம் மாத்திரமல்ல, மனுஷிக புத்தகமும் கூட. எப்படி நான் இதை சொல்லுகிறேன்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே நம்ம இப்படி நினைத்துக் கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து எழுதி ஒரு பேனாவை வைத்து எழுதிட்டு வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அப்படியே தூக்கி போட்டார் போல அது புத் என்று பூமிக்கு வந்து விழுந்தது என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஆனால் இந்த வார்த்தைகள் எழுதினவர்கள் மனிதர்கள், உங்களையும் என்னையும் போல மனிதர்கள். So human authors wrote by divine inspiration, by divine initiative. No other book in this world has got this combination of this divine and human element. We need to understand that. உலகத்தில் வேற இருக்கிற எந்த புத்தகமும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் சொல்ல முடியாது. இது மனுஷிக புத்தகம், இது தெய்வீக புத்தகம் என்று சொல்லி உலகத்தில் எந்த புத்தகமும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை வேதாகமம் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான, ஒரு வித்தியாசமான, ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்கிறது. நம்ம நன்றாய் விளங்கிக் கொள்ளணும்.
உதாரணத்துக்கு நம்முடைய அறிவியல் புத்தகம், நம்முடைய வரலாறு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் நாம் அதுக்கு நன்றாக புரியும். காரணம் என்ன? அது எழுதினவங்க எல்லாமே மனுஷங்க தான். ஆகவே அங்க எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு விளங்குகிறது, புரியாமல் எதுவுமே இருக்காது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின் வரும் பொழுது நமக்கு இந்த டிவைன் ஆஸ்பெக்ட் as well as ஹியூமன் ஆஸ்பெக்ட் இருப்பதினாலே சில நேரங்களிலே நமக்கு எல்லா காரியங்களும் விளங்குவது இல்லை. இது நாம் புரிந்து கொள்ளும். 6வது இடைவெளி பாரம்பரியம் இல்லாவிட்டால் கலாச்சார இடைவெளி, கஸ்டம்ஸ் கேப் ஆர் கல்ச்சுரல் கேப். நம்ம நல்லா இந்த காரியங்கள் நன்றாய் நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ளணும். கோயிங் இன்டு பைபிள் இஸ் சிமிலர் டு என்ட்ரிங் இன்டு அ ஃபாரின் கண்ட்ரி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதை போலதான். இஃப் வி டோன்ட் ரிமெம்பர் திஸ் வி வில் கெட் இன்டு லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். இந்த காரியத்தை நாம் மனதில் வைக்கவில்லை என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நான் இது எப்படி சொல்கிறேன்? உதாரணமாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இந்தியாவிலே போக்குவரத்து சட்டம், டிராபிக் ரூல் இஸ் கீப் லெஃப்ட், இடதுபுறமாக செல்ல வேண்டும். அதுதான் போக்குவரத்து சட்டம். அதே போல இந்தியாவில் டிரைவர்ஸ், கார் ஓட்டுகிறவர்கள், வண்டி ஓட்டுகிற எல்லாருமே கார் இல்லாவிட்டால் ஃபோர் வீலர்ஸ் மற்றும் கனரக வாகனங்கள் ஓட்டுகிற எல்லாருமே இந்தியாவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலதுபுறமாக இருக்கிறது. அவர்களுடைய சீட் வலதுபுறமாக உட்கார்ந்துதான் ஓட்ட வேண்டும். ஆனால் இதே இது நீங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கோ இல்லாவிட்டால் அமெரிக்க தேசத்திற்கோ போவீர்கள் என்று சொன்னால் the traffic rule there in Gulf countries and US, it is keep right. வலதுபுறமாக தான் நாம் போக வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கு ஓட்டுநர்கள் எல்லாருமே இடதுபுறமாக உட்கார்ந்துதான் அந்த கார் மற்றும் கனரக வாகனங்களை ஓட்டுவார்கள், இடதுபுறம். ஆகவே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது குறித்து தெரியாத ஒருவன் இந்திய தேசத்திலிருந்து கல்ஃப் தேசத்திற்கோ இல்லாவிட்டால் அமெரிக்க தேசத்திற்கோ ஒரு நாளிலே போகிறான். இதை குறித்து அவனுக்கு அறிவில்லை. இது அறியாமையினாலே அவன் அந்த ஒரு கார் எடுத்து அந்த இடத்துல ஓட்டுகிறான் சொல்லி வைத்துக்கொள்ளும். அவனுக்கு மிகவும் வித்தியாசமா இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் he will face a mental accident. மன ரீதியாக ஒரு விபத்தை அவன் சந்திக்க நேரிடும். So what we need to do is we need to unlearn India and learn the road rules of Gulf or US if we go there for a job. ஒரு வேலை கிடைத்து ஒரு வேலை கல்ஃப் தேசத்திற்கோ இல்லாவிட்டால் அமெரிக்காவுக்கோ நாம் செல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்திய தேசத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மறக்க வேண்டும். அந்த போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மறக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஊரினுடைய சட்டத்திட்டங்கள், போக்குவரத்து சட்டத்திட்டங்களை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் நாம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் இந்த 2 நாட்களாக பார்த்த இந்த 6 விதமான இடைவெளிகளை நாம் மனதில் வைப்பது மிகவும் அவசியம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்துவாராக. ஆமென்.